ஹாய் எவரன், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம். அந்த ப்ராஜெக்ட்டில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸுக்கு ஹீட் சிங்க் அப்படின்ற விஷயம் வந்து யூஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? அப்படி ஹீட் சிங்க்ன்ற விஷயம் யூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல ஹீட் சிங்க் பேஸ்ட்ன்ற விஷயம் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்த்துட்டு, அது கூடவே இந்த ஹீட் சிங்க் பேஸ்ட்டை வந்து இந்த ஹீட் சிங்கில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறது மூலிமா அட்டாமிக் லெவலில் அங்கே உள்ளுக்குள்ளே என்ன நடக்கிறதுனால இந்த ஹீட் சிங்க் காம்பவுண்டை வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். முடியாதுன்னு இருக்க விஷயத்தை முடியும்னு நினச்சா தான் முடியாதுன்னு இருக்க விஷயம் ஒரு நாள் முடியும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள பார்க்கலாம். வீடியோக்குள்ள பார்த்தோம்னா ஒரே ஒரு சின்ன விஷயம், அது என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் பேசிக்காக வெல்டத்தை முடிச்சு அட்னல்ஸை முடிச்சு பிஸியாக காம்பவுண்ட்ஸ் மினி ப்ராஜா ஸ்மார்ட் கோமைண்டர்ஸ் போன்ற விஷயங்களை பற்றி தனித்தனியாக பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி இல்லைனா கூட நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கும். வேணும்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட ப்ராஜெக்ட்டில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸுக்கு ஹீட் சிங்க் அப்படின்ற விஷயம் வந்து தேவைப்படுமா படாதா அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு பேசிக்காக ஒரு ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அது என்ன அந்த ரெண்டு விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா, வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்ன, இந்த ரெண்டு விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ரெண்டு விஷயமும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஓகே, சூப்பர், நல்ல விஷயம். அப்படி தெரியல அப்படின்னா அதுக்கு ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணும்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். அப்படின்னா தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ பேசிக்காக இன்னொரு நாள் இப்போ நம்ம ரீகால் பண்ணுற மாதிரி சின்னதாக பார்த்துடலாம். இப்போ இந்த ஒரு கம்பி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கம்பியில் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அதான் எலக்ட்ரிசிட்டி. அது நம்ம எல்லாத்துக்குமே இயல்பாக தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இப்போ இதில் அந்த எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுது பார்த்தீங்களா, அந்த எலக்ட்ரான் எவ்வளோ வேகமாகவும் எவ்வளோ ஃபோர்ஸாகவும் ஃப்ளோ ஆகுது அப்படின்ற விஷயத்த சொல்கிறது தான் வோல்டேஜ். ஓகேங்களா? இப்போ ஒரு 1 வோல்டேஜ் அப்படின்னா இதில் வந்து ஒரு 1 வோல்டேஜுக்கான அளவில் இவ்வளோ ஸ்பீடாக அந்த எலக்ட்ரான் போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ கரண்ட்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எத்தனை எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சும்மா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு 1 ஆம்பியர் அப்படின்னா இதில் வந்து ஒரு 100 எலக்ட்ரான் இந்த வழியாக இப்படி ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கம்பிக்குள்ளார 100 எலக்ட்ரான் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அது 1 ஆம்பியர். 200 எலக்ட்ரான் போச்சு அப்படின்னா 2 ஆம்பியர் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆனால் ரியாலிட்டியாக பார்த்திங்க அப்படின்னா அது கோடிக்கணக்கான எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆனால் தான் 1 ஆம்பியர்ன்றது. அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம போன வீடியோவில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வேணா அதை பார்த்து நீங்கள் கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கோ. ஓகேங்களா? ஸோ இப்போ பேசிக்காக உங்களுக்கு வந்து வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்றதை தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து எதனால நம்ம தெரிஞ்சுக்கணும் பார்த்திங்க அப்படின்னா, இப்போன்னு கிடையாது, எங்கேயுமே எப்பயுமே கரண்ட் ஃப்ளோ வந்து எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் ஹீட்டுன்ற விஷயம் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்கிறேன். ஸோ வந்து இதுதான் வந்து சும்மா நம்ம வீட்டில் ஒரு ரோடுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ரோட்டில் ஒரே ஒரு கார் போகுது அப்படின்னா, இப்போ ஜாலியாக ஒரு கார் போகுது அப்படின்னா இப்படியே சருன்னு போயிடுங்களா, ஈஸியாக போயிடும், எந்த பிரச்சனையுமே கிடையாது, நார்மல். ஓகேங்களா? ஆனால் அதே இடத்துல இப்போ அதே ரோட்டில் ஒரு 10 கார் போகணும், அட்டன் டைமில் போகணும் அப்படின்னா எப்படி போகும்? இப்போ இங்கே ஒரு கார் இருக்குது, இங்கே ஒரு கார் இருக்குது, இங்கே ஒரு கார் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10 கார் அட்டன் டைமில் இதே இடத்துல போனோம் அப்படின்னா ரொம்ப ரஷ்ஷாக இடிச்சுக்கிட்டு தானே போகும். அப்படி இடிச்சுக்கிட்டு போகும்போது அந்த இடத்துல வந்து ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுங்களா. இது வந்து நான் இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இது வந்து ரோடாகவும் இதில் கார் போனால் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஒரு ரோட்டில் 10 கார் போணுச்சுன்னா எப்படி வந்து ஒரு அடிச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு ரஷ்ஷாக போயிட்டு இருக்கும் போது ஒரு ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுமோ, அதே மாதிரி தான் எலக்ட்ரான்ஸில் ஃப்ளோ ஆகும் போதும். ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு ஐசி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஐசியோட கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா 900 மில்லி ஆம்பியர் தான். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல இன்புட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு வோல்டேஜ் சம் வோல்டேஜ் கொடுக்குறீங்க, அதே மாதிரி அவுட்புட்டில் வந்து சம் வோல்டேஜ் எடுக்கிறீங்க. இப்போ எடுக்கிற இடத்துல ஒரே ஒரு எலக்ட்ரான் வந்து எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் சரி, எவ்வளோ மெதுவாக போனாலும் சரி, அது மேட்டரே கிடையாது. எப்படி வேணால் போகலாம், எந்த ஹீட்டுமே ப்ரொடியூஸ் ஆகாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ சிம்பிளாக சொல்கிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா 7805 ஐசி. ஓகேங்களா? இதில் நீங்கள் இன்புட் வந்து 24 வோல்டேஜ் கொடுக்குறீங்க, அவுட்புட் வந்து அதே மாதிரி 5 வோல்டேஜ் எடுக்கிறீங்க. இப்போ இன்புட்ன்றது எப்படி 24 எங்கே இருக்குது, 5ன்றது அவுட்புட் எங்கே இருக்குது. ஆனால் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தாலுமே ஹீட்டுன்ற விஷயம் ஒரு துளி கூட ப்ரொடியூஸ் ஆகாது. ஆனால் எப்போ வந்து அதே 24 வோல்டேஜ் இன்புட் கொடுத்துறீங்க, அவுட்புட் வந்து நீங்கள் 5 வோல்டேஜ் எடுக்கிறீங்க, கரண்ட் ரேட் எப்போ எடுக்கிறீங்களோ, கரண்ட் ரேட் வந்து எந்த அளவுக்கு எடுக்கிறீங்கன்னா ஒரு 100 மில்லி ஆம்பியர் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கம்மியான ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அதை ஒரு 200 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா 900 மில்லி ஆம்பியருங்களா. நீங்கள் எப்போ வந்து ஒரு 800 மில்லி ஆம்பியர் இல்லை 800 மில்லி ஆம்பியருக்கு மேலே கரண்ட் ரேட் எடுக்கிறீங்களோ அப்போ வந்து இதுலேருந்து செம்மையாக ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதே தான் முன்ன சொன்ன மாதிரி. ஓகேங்களா? இதில் எப்படி கார் வந்து இப்படி இடிச்சுட்டு போகுமோ அதே மாதிரி நம்ம அதிகமான கரண்ட் ரேட் எடுக்க இதுக்குள்ளே ஃப்ளோ ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக ஃப்ளோ ஆக வேண்டியது வரும். அப்போ அதிகமான எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கம்பி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கம்பியில் வந்து ஒரு 900 மில்லி ஆம்பியர் தான் கெப்பாசிட்டி. இங்கே குட்டி எலக்ட்ரான்ஸாக 900 மில்லி ஆம்பியர் தான் அட்டன் டைமில் ஃப்ளோ ஆகணும்னு இருக்க கண்டிஷனில் நம்ம ஒரு 800 மில்லி ஆம்பியர் இல்லை வந்து 900ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 900 மில்லி ஆம்பியர் இந்த இடத்துல ஃப்ளோ ஆகுது அப்படின்னாலே ஒரு ரொம்ப இடிச்சுக்கிட்டு ரொம்ப ரஷ்ஷான இடத்துல தான் வந்து அந்த அவ்வளோ எலக்ட்ரான்ஸும் ஃப்ளோ ஆகும் உள்ளார. அப்படி ஃப்ளோ ஆகிறதுனால ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். இதை தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். எங்கெல்லாம் எப்போல்லாம் வந்து கரண்ட் ஃப்ளோ அதிகமாக இருக்கோ, அதாவது தன்னோட கெப்பாசிட்டிக்கு ஈக்குவலாகவோ இல்லை அந்த தன்னோட
கெப்பாசிட்டியோட அதிகமான கரண்ட் ஃப்ளோ எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல ஹீட்டுன்ற விஷயம் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஹீட்டுன்ற விஷயம் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிற இடத்துல தான் அந்த ஹீட் சிங்ன்ற விஷயமே யூஸ் பண்ணுவோம். இப்போ ஹீட் சிங்ன்ற விஷயத்தை யூஸ் பண்ணால் ஹீட் குறைஞ்சிருமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அப்போ ஏதாண்டா நம்ம வந்து ஹீட் சிங் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அது ஒரு சில கண்டிஷன் தான். என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து இந்த வோல்டேஜ் பூஸ்டர் சர்க்யூட்டை எடுத்துப்போமே. இப்போ இந்த வோல்டேஜ் பூஸ்டரோட சர்க்யூட்டோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆம்பியர் தான். ஓகேங்களா? இதோட நார்மல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2 ஆம்பியர். ஆனால் நீங்கள் வந்து 3 ஆம்பியர் கரண்ட் ரேட் வரைக்கும் எடுத்துக்கலாம். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஹீட் சிங்ன்ற விஷயத்தை யூஸ் பண்ணும்போது. ஏன் ஹீட் சிங் யூஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அதை முன்னாடி சொன்ன மாதிரி கரண்ட் ரேட் அதிகமாக ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஹீட் சிங்ன்ற விஷயத்தை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஹீட்டை குறைப்போம்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஐசியில் இருக்க ஹீட்டை வந்து இந்த ஹீட் சிங் வைக்கிறதுனால வந்து ஹீட்டு குறைய கிடையாது. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐசியில் வந்து இப்போ ஹீட் சிங் இப்படி வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இருக்க ஹீட் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹீட் சிங் மேலே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறமேட்டு இந்த ஹீட் சிங் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஹீட் சிங் நடுவில் வந்து கேப்பாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த கேப்பாக இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து ஈஸியாக ஏர் ஃப்ளோ ஆகுங்களா? இப்போ ஏர் ஈஸியாக ஃப்ளோ ஆகும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹீட்லாம் பார்த்தீங்கன்னா ஏரில் வந்து கனெக்ட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நான் சொல்கிறது ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு இதில் இருக்க ஹீட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹீட் சிங்க்குக்கு ட்ராவல் ஆகும். இங்கேருந்து இங்கே வந்து ட்ராவல் ஆகி இந்த ஹீட் சிங்கில் இருந்து வெளியே இருக்க ஏரில் வந்து கலந்து அந்த ஹீட் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூல் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த ஹீட் சிங் பேஸ்ட் அப்படின்ற விஷயம் வந்து எதுக்காக தேவைப்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஐசிக்கும் இந்த ஒரு ஹீட் சிங்க்குக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் அதுக்கப்புறமேட்டு உராய்வுகள்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க கேப்புன்ற விஷயம் இருக்கும். பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்த ஒரு இது எடுத்துங்களேன். இந்த ஒரு இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? பிளைன் சர்ஃபேஸாக இருக்குங்களா? இந்த இடத்துல கிடையாது. நம்மளை சுற்றி இருக்க எல்லா விஷயங்களும் ஆட்டம்ஸ்னால கிரியேட் ஆனது தான். ஸோ இப்போ நான் சொல்கிற விஷயம் வந்து எல்லா இடத்துலையுமே சூட்டபிள் ஆகும். அது உங்கள் உடம்புல இருக்க கைகள் கால்கள்லேருந்து நம்ம சுற்றி இருக்க எல்லா விஷயங்களுக்கும் சூட்டபிள் ஆகும். அப்படி என்ன அது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு இருக்குது பாருங்கள். இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? பிளைன் சர்ஃபேஸ் மாதிரி தானே இருக்குது. ஆனால் இன்னும் அட்டாமிக் லெவலில் நம்ம ஜூம் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல எப்படி இருக்குதுன்னா இது வந்து ஒரு பிளைன் சர்ஃபேஸே கிடையாது. ஓகேங்களா? உள்ளுக்குள்ளே இப்படி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அட்டாமிக் லெவலில் பார்க்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஏற்றியும் தாத்தியமா இல்லை வந்து மேடு பள்ளமா ஒரு அமைப்பே இல்லாமல் ஒரு பிளைன் சர்ஃபேஸாகவே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு வெளியேருந்து பார்க்க தான் இது பிளைன் சர்ஃபேஸ். ஆனால் உள்ளுக்குள்ளே அட்டாமிக் லெவலில் உள்ளுக்குள்ளே பார்க்கும்போது இது வந்து ஆக்சுவலாக பிளைன் சர்ஃபேஸே கிடையாது. மேலேயும் ஒரு மேடு பள்ளமாக இருக்கிற ஒரு சர்ஃபேஸ் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல எதுக்காக இந்த பேஸ்ட் தேவைப்படுது அப்படின்னா இங்கே பாருங்க. இப்போ இது வெளியிருந்து பார்க்குறதுக்கு எப்படி தெரியுது? ஒரு பிளைன் சர்ஃபேஸ் மாதிரி தெரியுது. இங்கேயே எப்படி பிளைன் சர்ஃபேஸ் மாதிரி தெரியுது. இப்போ இந்த பிளைன் சர்ஃபேஸ் இப்படி சேர்த்து வச்சோம் அப்படின்னா நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம மனசு என்ன தோணும்? இதில் இருக்க ஹீட்லாம் வந்து அப்படியே இங்கே வந்து மேலே போயிடும். மேலே போனதுக்கப்புறமேட்டு அப்படியே ஏரில் கலந்து ஹீட்டெல்லாம் வந்து தானாக காணாம போயிடும். அதாவது இது ஹீட் வந்து காற்றை கலந்துரும் அப்படின்றது தான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் யோசிக்கிறது. ஆனால் உள்ளுக்குள்ள ரியாலிட்டி என்ன இருக்குது? இதுவும் பிளைன் சர்ஃபேஸ் கிடையாது, இதுவும் பிளைன் சர்ஃபேஸ் கிடையாது. ரெண்டுமே அட்டாமிக் லெவலில் பார்க்கும்போது ஒரு மேடு பள்ளமான சர்ஃபேஸ் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ மேடு பள்ளமாக இருக்கிற சர்ஃபேஸ்க்கும் ஒரு மேடு பள்ளமாக இருக்கிற சர்ஃபேஸில் போய் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ பாருங்கள். இது வந்து ஐசிங்களா? இதில் இந்த மாதிரி நான் இப்படி ஐசி ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும்? இந்த ஹீட் சிங் இப்படி ஃபிக்ஸ் பண்ணால் என்ன ஆகும்? இப்படி வந்து கேப்பாக இருக்கிற இடத்த நான் இதில் வச்சேன் அப்படின்னா என்ன ஆகும்? ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபரே ஆகாது. ஏன் ட்ரான்ஸ்ஃபரே ஆகாது? ஏன்னா இது ரெண்டுத்துக்குள்ள கான்டாக்டே வந்து கட் ஆகிடுமே. ஏன்னா கேப்பாக இருக்கிற இந்த இடத்த போய் நான் இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எப்படி ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? அதனால தான் இந்த மாதிரி பிளைன் சர்ஃபேஸாக இருக்கிறத எடுத்து நான் இதில் வைக்கிறேன்னா இப்போ அதே மாதிரி தான் இப்போ என்ன நடக்கணும் அப்படின்னா ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து பார்க்குறதுக்கான பிளைன் சர்ஃபேஸ், இதுவும் பார்க்குறது தான் பிளைன் சர்ஃபேஸ். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்க்கும்போது மேடு பள்ளமாக இருக்கிறது. இப்போ மேடு பள்ளமாக இருக்குது அப்படின்றதுனால இதில் இருக்க ஹீட்டோட வந்து இதில் இருக்க ஹீட் வந்து இதுக்கு ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த மேடு பள்ளமாக இருக்குது பார்த்தீங்களா? உள்ளுக்குள்ள அட்டாமிக் லெவலில் அந்த மேடு பள்ளமாக இருக்கிற இடத்த இந்த ஒரு பேஸ்ட் நம்ம ஊற்றுறோம் அப்படின்னா அந்த மேடு பள்ளமாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இது ஃபில்லாகி அந்த மேடு பள்ளத்தை வந்து ஈக்குவல் ஆகிக்கும். அதாவது ஈக்குவல் ஆகிக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட் வந்து ஒரு லிக்யூடு தானே. ஸோ அந்த பேஸ்ட் வந்து ஒரு லிக்யூட் ஃபார்மில் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து அந்த ஒரு மேடு பள்ளத்தில் வந்து ஈஸியாக வந்து அப்படியே ஃபிக்ஸ் ஆகி இது ரெண்டுத்துக்கும் உள்ள வந்து ஒரு தெர்மல் கண்டக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா? இப்போ தெர்மல் கண்டக்டிவிட்டினா பேசிக்காக வந்து கண்டக்ஷன் ஆஃப் ஹீட். ஓகேங்களா? அதாவது எந்த அளவுக்கு வந்து இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க கேப்பை வந்து நம்ம ரொம்ப குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து ஹீட் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இன்னும் உங்களுக்கு அதை சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஹீட் சிங்க் எடுத்து வந்து நான் இங்கே பக்கத்தில் இங்கே வச்சேன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா? கண்டிப்பாக ஆகாது. ஏன்றது உங்களுக்கே தெரியும். ஏன்னா இது ரெண்டுத்துக்கு நடுவில் இவ்வளோ கேப் இருந்தால் எப்படி ஆகுன்றது நீங்களே என்கிட்ட கேட்பீங்க. அதே மாதிரி தான் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி நான் ஒட்டி
இப்படி 2 ஒட்டி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன 2 ஒட்டிகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இன்பில்ட்டாக உள்ளுக்குள்ளார அட்டாமிக் லெவலில் பார்க்கும்போது இது 2 ஒட்டிக்கிட்டே கிடையாது. ஏன்னா 2 சர்ஃபேஸும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரஃப்பான சர்ஃபேஸாக உள்ளுக்குள்ளே இருக்குது அட்டாமிக் லெவலில். அதனால் வந்து ஹீட் வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, ரொம்ப கம்மியான லெவலில் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த இடத்துல ஹீட் சிங்க்ன்ற விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த ஒரு சர்ஃபேஸை வந்து சரிசமமாக ஈக்குவல் ஆக்கி 2த்துக்கும் உள்ள கண்டக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஹீட் சிங்க் காம்பவுண்ட் அப்படின்ற விஷயமே யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன விஷயம் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியல அப்படின்னா இன்னும் 2 டைம் வந்து கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். அப்படின்னா தான் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இல்லைனா கூட நான் உங்களுக்கு இன்னொரு டைம் சிம்பிளாக சொல்கிறேன். அதாவது இது 2த்துக்கும் நடுவில் வந்து சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ரஃப்பாக தான் இருக்கும். வெளியிருந்து பார்க்க தான் ஸ்மூத் சர்ஃபேஸ் மாதிரி நமக்கு தெரியுது, ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து ரஃப்பாக இருக்கும். அந்த ரஃப்பான சர்ஃபேஸை ஸ்மூத்தாக மாற்றுறதுக்கு இந்த ஒரு ஹீட் சிங்க் காம்பவுண்டை யூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படி ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னா, ஸ்மூத்தாக இருந்தால் தான் 2த்துக்கும் நடுவில் கேப் எதுவுமே இருக்காது, நல்லா பக்கத்துலேயே ரொம்ப அட்டாச்சாக இருக்கும். அப்படி அட்டாச்சாக இருக்கும்போது தான் இதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட் வந்து ஈஸியாக வந்து இந்த ஹீட் சிங்க்கோட ட்ராவல் ஆகும். ஹீட் சிங்க்குக்கு வந்து அந்த ஹீட் வந்தால் தான் வெளியே ஏரோட கலந்து ஓவரால் சிஸ்டமும் வந்து கூலாகும். ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்தை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்துச்சு அப்படின்றது எனக்கு தெரியும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அப்படி பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணாமல் ஏன் பிடிக்கல அப்படின்ற விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலிமா என்னென்ன சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம வீடியோவை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? வீடியோ ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி வழக்கமாக நம்ம சேனலில் சொல்கிற விஷயம் தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிப்டரன் ஸ்கொயரோட கோஃபவுண்டர் வந்து ஜாக் டார்சி அவர் சொன்ன விஷயத்தை தான் நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் வந்து லாஸ்ட்டில் எண்டிங்லேயே சொல்கிறது இல்லை ஸ்டார்டிங்கில் சொல்கிற விஷயமே. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே வந்து நடக்காதுன்னு இருக்க விஷயத்தை நடக்கணும்னு யோசிச்சா தான் நடக்காதுன்னு இருந்த விஷயமே ஒரு நாள் நடக்கும் அப்படின்றது தான் வந்து ஜாக் டார்சி சொன்ன விஷயம். இந்த ஒரு விஷயம் தான் வந்து நம்ம சேனலில் அடிக்கடி எல்லா வீடியோஸ்லையுமே தொடர்ந்து சொல்லிட்டே வரோம். இதுக்கான அர்த்தமே வந்து நிறைய பேருக்கு புரியல, அது ரொம்ப நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இதுக்கு வந்து இவ்வளோ ஸ்லோவாக நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஹேவ் ஏ குட் டைம். தேங்க்யூ. உங்கள் வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸையும் தாண்டி உங்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை நீங்களே கிரியேட் பண்ணணும், வெறும் 300 ரூபாய்க்கு உங்கள் வீட்டை ஸ்மார்ட் ஹோமாக மாற்றணும் அப்படின்ற விஷயத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இது சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதெல்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலுமே உங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லித்தாங்க. என்னதான் அவங்க தியரியாக 4 விஷயம் ஸ்கூலில் போய் படித்தாலுமே நீங்கள் 4 விஷயம் ப்ராக்டிக்கலாக சொல்லி தரும் போது தான் நம்ம நாட்டில் புது இனோவேஷன் உண்டாகும். எனக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நம்ம நாட்டில் 135 கோடி மக்கள் தொகை, அதில் ஒரு வருஷத்துக்கு மட்டும் 15 லட்சம் இன்ஜினியர்ஸ் புதுசாக உருவானாலும் நம்ம நாட்டில் நமக்குன்னு சொல்லிக்கிறது ஒரு நல்ல மொபைல் பிராண்ட் இல்லையே. அதையும் தாண்டி நம்ம வீட்டில் இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டு இருக்க மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்லாம் மேட் இன் சைனா தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம படித்த படிப்பை வெறும் மார்க்காகவும் பார்த்தது தான். நம்ம பண்ண தப்பே நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் பண்ணுறதை விட்டுட்டு புது ஐடியாஸ், புது இனோவேஷன், புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லித்தரணுமோ அதை சொல்லித்தர ஆரம்பிங்க. அந்த மாதிரி சொல்லித்தரும் போது நம்ம நாட்டில் புது இனோவேஷன் உண்டானா புது என்டர்பிரினர்ஸ் உருவாகுவாங்க. என்டர்பிரினர்ஸ் உருவாகுனா நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமாகும். நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமான நம்ம நாட்டோட பொருளாதாரம் உயரும். நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லைன்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க ஒரு அரிசியோட விலையை தீர்மானிக்கிறதும் இந்த பொருளாதாரம் தான். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு மார்க்கை சொல்லித்தரதை விட்டுட்டு நல்ல இனோவேட்டிவ் ஐடியாஸையும் நல்ல ஒரு அறிவையும் சொல்லித்தாங்க.